Hi, hello friends. Assalamualaikum to everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு மை சேனல் குட்வாஸ் டு லைட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. அன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையாவே வாழைத்தாலாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரே இடத்துல இவ்வளோ வாழைத்தார் பார்த்ததே இல்லைங்க. வாழை மண்டின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா க்ரோசரி திங்ஸ் வாங்கிறதுக்காக பழனி விலாஸ்க்கு போயிருந்தோம். நடந்து தான் போயிட்டு இருந்தோம். பழனி விலாஸ் கிட் ஷாப்புக்கு போன பிறகு பழனி விலாஸ் க்ரோசரி ஷாப்புக்கும் போயிருந்தோம். கிஃப்ட்லாம் என் அதாவது அன்றைக்கி மறுநாள் கிஃப்ட் வாங்கணும் என் ஃப்ரெண்டு மேரேஜுக்காக. அதனால அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா க்ரோசரி திங்ஸ் வாங்க போயிருந்தோம். க்ரோசரிலாம் வாங்கின பிறகு அன்றைக்கி கூட்டமும் இல்லைங்க. ரொம்பவே கம்மியான கூட்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப பேரும் இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாகவே நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா பேக்கரி போயிருந்தோம் பப்ஸ் வாங்கிறதுக்காக. நான் எப்போதுமே ஷாப்பிங் போனேன் அப்படின்னா பப்ஸ் வாங்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். அன்றைக்கி நாங்கள் பப்ஸ் வாங்க போயிருந்தோம். நான் எக் பப்ஸ் அடிக்டன்னு தான் நான் சொல்லணும். அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் மேரேஜுக்காக மண்டபத்துக்கு போயிட்டு இருந்தோம். பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப வருஷமாச்சு பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அன்றைக்கும் நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணோம். கொஞ்சம் டிலேவாக தாங்க வந்துச்சு பஸ்ஸு. இருந்தாலும் மண்டபத்துக்கு சீக்கிரமாகவே போயிட்டோன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கி பஸ்ஸில் ரொம்பவும் கூட்டமும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஆனால் பஸ் நம்ம நினச்ச நேரத்துக்கு அன்றைக்கி வரவே இல்லை. ரொம்பவே லேட்டாக தாங்க வந்துச்சு. அதாவது யூஸ்வலாக பஸ் டயத்துக்கு போய்டும். ஆனால் நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மட்டும் இந்த பஸ் லேட்டாக தாங்க வரும். இது எப்போதுமே எல்லார்ட்டையும் நடக்கிறதான்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. அட்லாஸ்ட் நாங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன பிறகு அங்கே வியூ, சரௌண்டிங்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடித்த பிறகு திருப்பியும் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். பஸ் மார்னிங் டிலேவாக வந்துச்சு. ஆனால் ஈவினிங் கரெக்டான டயத்துக்கே கரெக்டான டயத்துக்கு வருதுன்னு சொல்கிறத முன்னாடியே வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். நாங்களும் கிளம்பி போயிட்டோம். ரோட் போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ரோட் போட்டுட்டு இருந்தாங்க, நியூ ரோடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.